சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடி நன்றி விட செலுத்தி உண்மை உயர்த்தி போற்றுகிறோம் ஐயா. இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க. கடந்த நாள் வரைக்கும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்களே உமக்கு நன்றி. புதிய வருடத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால கேட்குறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு தந்தார். துதி பாடுவேன், துதி பாடுவேன் ஆயுள் உள்ளவரை. துதி பாடுவேன், துதி பாடுவேன் ஆயுள் உள்ளவரை. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என் இயேசு எனக்கு தந்தார். துதி பாடுவேன், துதி பாடுவேன் ஆயுள் உள்ளவரை. அழைத்தீரே என் இயேசுவே உந்தன் சேவை செய்ய பாக்கியம் பெற்றேனையா. அழைத்தீரே என் இயேசுவே உந்தன் சேவை செய்ய பாக்கியம் பெற்றேனையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என் இயேசு எனக்கு தந்தார். துதி பாடுவேன், துதி பாடுவேன் ஆயுள் உள்ளவரை. உயிர்த்தீரே என் இயேசுவே பிதாவின் வலப்பக்கம் அமர்ந்தீரே. எனக்காய் விண்ணப்பம் செய்பவரே. உயிர்த்தீரே என் இயேசுவே பிதாவின் வலப்பக்கம் அமர்ந்தீரே. எனக்காய் விண்ணப்பம் செய்பவரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என் இயேசு எனக்கு தந்தார். துதி பாடுவேன், துதி பாடுவேன் ஆயுள் உள்ளவரை. யெகோவா தேவன் நம்மோடு என்றும் சமாதானமே. உன்னத தேவன் நீரே. யெகோவா தேவன் நம்மோடு என்றும் சமாதானமே. உன்னத தேவன் நீரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என் இயேசு எனக்கு தந்தார். துதி பாடுவேன், துதி பாடுவேன் ஆயுள் உள்ளவரை. அல்லேலூயா. துதி பாடுவேன், துதி பாடுவேன் ஆயுள் உள்ளவரை. அல்லேலூயா. உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் உண்மை நாங்கள் துதித்து பாடுவோம் ராஜா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் இதோ உடைய அப்பா இந்த கண்ணீரோடு கவலையோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஆசீர்வாதத்தை கட்ட அவிழ்க்கிறோம் இயேசுவே நாமத்தினால். துதிக்கும் போது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்னீங்களையா. அப்படியாக சஞ்சலம் தவிப்பெல்லாம் எடுத்து போடுங்க. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம் ஐயா. இதோ ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிப பிள்ளைகளை இரத்த கொட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. போக்களை வளர்ப்பு சமூகம் இருக்கட்டும் அப்பா. அநேக பிள்ளைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கிறாங்க ராஜா.
இப்போது அந்த கடனை இயேசுவின் நாமத்தினால, நீ அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லியிருக்கீங்க. அப்படியாக கடன் வாங்காதபடி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போது அந்த வியாதி இயேசுவின் நாமத்தால் சுட்டரிக்கப்படுகிறோம், இல்லாமலே போகட்டும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கீங்க ஐயா. இயேசுவின் நாமத்தை எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்னீங்களே. இப்போதும் கூட ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற மக்களுக்கு இப்போது நீ சுகம் கொடுக்கணும் ராஜா. இப்போது இயேசுவே உடைய காயப்பட்ட கரத்தை பிள்ளைகள் மேல வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் தொடக்கத்திலேயே அப்பா இயேசுவை அறிவை கொடுக்குங்க ராஜா. அப்படியாக குடும்பத்தில் சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ சமாதானத்தின் பிரபு தகப்பனே, அப்படியாக நீங்கள் கொடுங்க, ஆசீர்வதிங்க. வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அசரே நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்குறோம் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். ராஜாதி ராஜன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக நீங்கள் எங்கே இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ உங்களை சுற்றிலும் ஷக்கினா மகிமை இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம், அவருடைய வலது பாரதேசத்திலே உங்களுக்கு நித்தியமான பேரின்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம போன வாரத்தில் பார்த்தோம் 118வது சங்கீதத்தை. ஹல்லேலூயா. இப்பொழுது அதே 118 எப்படி நம்ம தியானிக்கணும், வேத வசனத்தை எப்படி தியானிக்கணுன்றதை நம்ம புரிஞ்சு வாசிக்கணும். பாருங்கள், முதல் வசனம் பாருங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடைசி வசனத்தை பாருங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது இல்லையா? துவக்கத்திலே அதான் சொல்கிறாரு, முடிக்கும் போது அதை சொல்லி தான் முடிக்கிறார். ஆக நாம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? துதிக்கணும். நல்ல சொல்லுங்களா? ஏன்னா துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் துதிக்கும் போது உங்களுடைய சஞ்சலம் தவிப்பு எல்லாம் உங்களை விட்டு ஓடிப்போகும் என்று சொல்லுகிறது. பவுலும் சீலாவும் தொழு மரத்தில் தொங்கப்பட்டு இருக்கும்போது அவங்க தேவனை துதிச்சாங்க. அவங்களுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது, சிறைச்சாலை கதவுகள்லாம் உடைக்கப்பட்டது. அல்லேலூயா. அவங்க பாடின பாட்டில் அந்த கைதியாக இருந்த அத்தனை பேர் விடுதலையானாங்க. எல்லாருடைய சிறைச்சாலை கதவும் உடைக்கப்பட்டது. அதே போல் நம்ம சத்தமாக பாடி துதிக்கும் போது அந்த சத்தம் எங்கெல்லாம் புறப்பட்டு போகுதோ அங்கெல்லாம் விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. அதான் இப்போ பாருங்க, முதல் அந்த நிறைய இதில் எந்தெந்த பகுதி துதிக்கிறதுன்னு சொல்லிக்கிறார்கள். முதல் 4 பகுதியில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை துதிகள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அடுத்தது அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வாராக. அடுத்த வருஷத்தில் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோன் குடும்பத்தார் சொல்வாராக. அதுக்கப்புறம் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுவார்களாக என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் 19 வாசிங்க, நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். திரும்ப எதை பற்றி பேசுகிறான்? துதியை குறித்து சொல்கிறான். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். நீதியின் வாசல்கள், அல்லேலூயா. பரிசுத்தம், அவருடைய நியாயங்களை நிறைவேற்றித்தான் பரிசுத்தம். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் பரிசுத்தம். அல்லேலூயா. நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். அப்போ நீதி வாசலை திறவுங்க. முதல்ல நீதியின் வாசலை திறவுங்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சார் நான் அவைகளுக்கு பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். 20வது வசனம் சொல்றது, கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. நீதிமான் யாரு? கர்த்தருடைய கட்டளைப்படி நடந்து அவருடைய நியமங்களை கைக்கொண்டு அவருக்கு உண்மையாக இருப்பானாயில் அவனை நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான்னு சொல்லிட்டு எசேக்கியேல் 18:9 வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆக நீதிமான்களை குறித்து சொல்லும்போது கர்த்தர் வாசல் இதுவே. எது வழியாக நீங்கள் நுழையணும்? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்றாரு.
எந்த வழி, வாசல் வழிக்கு என்ன வேணும்? வாசல் வேணும் இல்லைங்களா? ஒரு வீட்டுக்கு போகணும்னு என்ன வைக்கிறோம்? வாசக்கதை வைக்கிறோம், அந்த வீட்டுக்குள் நுழையிறதுக்கு. அதே போல கர்த்தரின் வாசல் இதுவே. எது? நீதியின் வாசல், பரிசுத்தம். அவரை நம்ம தரிசிக்கணும்னா பரிசுத்தம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ அத 21வது வசனம் பாருங்க. அல்லேலூயா. நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால். ரட்சிப்புனா என்னதுங்க? பாதுகாப்பு. நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசுப்பா தான். அவரால் தான் நம்ம நிற்கிறோம், அசைக்கிறோம், பிழைத்திருக்கிறோம். துதி எப்படி இருப்பாரு? இப்படி துதிக்கிறோம். முதல் 4 வசனத்தின்படி துதிக்கணும். அப்புறம் 19 20 21 வசனத்தின்படி துதிக்கணும். அப்புறம் 26 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா துதி தான். கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். பார்த்தீங்களா? கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இப்போ ஆண்டுடைய வருகைக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே, அவர் எதுக்கு பாத்திரர் என்று சொன்னால் ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரராக இருக்கிறார், துதிக்கு பாத்திரராக இருக்கிறார், கனத்துக்கு பாத்திரராக இருக்கிறார், வல்லமைக்கு பாத்திரராக இருக்கிறார். நல்ல சொல்லுங்களா? அல்லேலூயா. அதான் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஸ்தோத்திரிக்கப்பட போகிறவர் இல்லை, ஏற்கனவே அவருக்கு அந்த துதி அந்த கனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். அதே நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. யார் சொல்றா? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆலயம் யாருங்க? நம்ம தான். நமக்குள்ளதான் யார் இருக்கிறா? இயேசுப்பா இருக்கிறார். ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல பாருங்க. என்ன சொல்றாரு? ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆள் இல்லை, 3 பேர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார். திருத்துவ தேவன் நம்ம தேவன். 3 இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வதி 27 பாருங்க. கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தில் கொம்புகளின் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்று உள்ளது என்று முடிகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம முகங்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும்னா, பிரகாசிக்கிறதுனா என்னன்னா சந்தோஷம், சௌந்தரியம். அல்லேலூயா. செழிப்பு நிமித்தமா ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்கும்? சௌந்தரியம் கிடைக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீங்கள் துதிக்கும் போது உங்கள் சந்தோஷம் முகத்தில் ஒரு பிரகாசத்தை கொடுக்குன்றாரு. கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பலி செலுத்தணும், ஸ்தோத்திர பலி செலுத்தணும். பண்டிகை நாள் நமக்கு 3 பண்டிகை முக்கியமான பண்டிகை இல்லைங்களா? என்ன பண்டிகை? பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு. இந்த 3 பண்டிகையிலும் அவருக்கு என்ன செய்யணும்? பலியை கொண்டு போய் பலிபீடங்களில் செலுத்துங்கன்னா, 3 பண்டிகையில் எதுக்கு அந்த 3 பண்டிகை கொடுக்குறாருன்னா, ஒவ்வொரு கேப்புக்கு நடுவிலும் நம்ம ஆட்களை தயார் பண்ணணும். அல்லேலூயா. அதாவது பிறப்புக்கு திரும்ப ஆளுங்களை போய் சேர்க்கணும், சபையில் பலியிடணும், உயிர் பலியாக கொடுக்கணும் ஆத்துமாக்களை. அடுத்தது குட் ஃப்ரைடே வரைக்கும் காத்துன்னு இருப்பார். திரும்ப குட் ஃப்ரைடே பண்டிகை வரும்போது அப்போ ஆத்துமாக்களை கொண்டு போகணும். அப்புறம் ஒரு 3 நாள் டைம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? ஈஸ்டருக்கு கொண்டு போய் ஆட்களை படைக்கணும். அதுக்கு பலி எடுத்துன்னு போயிடாது. ஆடு பலி, மாடு பலியெல்லாம். ஆத்மா தான் நமக்கு பலி செலுத்தணும். ஒரு ஆத்மா திரும்ப இந்தாங்க ஆண்ட உங்களுக்கு என்ன பண்ண, இந்த உயிர் பலியை உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு கொடுக்கணும். அல்லேலூயா. அண்ணா என்ன பண்ணா? சாம்பல் கொண்டு போய் பலியா செலுத்துறார், தானமா கொடுத்தா. ஒரு அல்ல சொல்லிக்கிறான். பொருத்தனை பண்ணா பொருத்தனை நிறைவேற்றினான். அந்த மாதிரி ஒரு பொருத்தனை பண்ணி என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை கொண்டு போய் சபையில சேர்க்கணும். அப்போ உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? கிருபை அளிப்பார். ஒரு அல்ல சொல்லிங்களா? அடுத்தது 6 7 வசனம் வச்சிங்கனாக்கா அதில் என்ன செய்யுதுன்னா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்,
நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்ற அல்லேலூயா விசுவாச அறிக்கை எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக சத்துரு எழும்புவான், இல்லைன்னு சொல்லலை. கிறிஸ்துவுக்கு விரோதமாக தான் உபத்திரம் வரும். ஆனாலும் நமக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். ஒரு அல்ல சொல்லுறீங்களா? நீங்கள் துதிக்கும் போது இந்த காரியம் நடக்கும். ஏன்னா கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். துதிக்கும் போது வாசம் பண்ணுகிறார். நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியாது. பில்லி சூனியமோ மந்திர தந்திரங்களோ சாபங்களோ எதுவுமே என்ன செய்ய முடியாது. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவில் இருக்கிறபடினால் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்கள் சரி கட்டுதலை நான் காண்பேன். உங்க பிசாசுக்கு வர்ற துன்பத்தை உங்க கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நீங்க யுத்தம் பண்ண தேவையில்லை, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஒரு அல்ல சொல்லுங்களா? அல்லேலூயா. அடுத்தது 8-9 வச்சீங்கன்னா, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பற்றுதலாக இருப்பதனாலும் பிரபுக்களை நம்புவதை காட்டில் கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனே நம்பாத, பிரபுக்கள்னா பணக்காரனையும் நம்பாத, பணத்தையும் நம்பாத, யார் மேல பற்றுதல்? கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி நான் குறிப்பெடுத்து உங்களுக்கு வாசித்து கொண்டிருக்கிறேன். 10வது வசனம் அல்லது 12 வரைக்கும் வச்சிங்கன்னா, எல்லா ஜாதியாரும் என்னை வளைத்துக் கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைத்துக் கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். அல்லேலூயா. 2 வாட்டி சொல்றான் பாருங்க அதே வசனத்தை. 3வது, தேனீக்களை போல என்னை வளைத்துக் கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். முள் எப்படி பற்றி எரியும் போது கொஞ்ச நேரத்தில் அது எரிஞ்சு விட்டு என்ன ஆகிடும்? சாம்பல் ஆகிடும். அதை போல உங்களை யார் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களை சாம்பலாக்கி போடுவார் கர்த்தர். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். அப்படியாக 22வது வசனத்துல நீங்க சொல்றீங்க, வீடு கட்டுகள் ஆகாதது தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்ல ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொன்னீரே. உங்களுடைய பிள்ளைகள் தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம், மற்றவர்களால் ஆண்டவரே அவங்க நிராகரிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனால் இயேசுவோ இவர்களை ஏற்றுக்கொண்டு அவளை மூளைக்கு தலைக்கல்லாய் நிறுத்தி, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னீரே. எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. நீதிக்குட்பட்டவர்களா இருக்கட்டும் ஆண்டவரே. உண்மையிலே அவர்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லட்டும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.